குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும், எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கும்பம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி உழைப்புக்கு காரகம் உள்ள சனி பகவான் ஆவார். கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சதய நட்சத்திரம் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கும்பராசிக்காரர்கள் பாருங்க, சலிக்காமல் உழைக்கக்கூடியவர்கள், முயற்சியை என்றும் கைவிட மாட்டார்கள். பாருங்க, கும்பராசிக்காரர்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மணி நேரம் கூட வேலை செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்கள். பாருங்க, கும்பராசிக்காரர்கள். அதே போல மனைவி மீது அதிக பாசம் உடையவர்கள். சரியான வாழ்க்கை துணை அமைந்து விட்டால் கும்பராசிக்காரர்கள் மிக விரைவில் பாருங்க ஒரு உயர்வான இடத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். அதே போல மற்றவர்களை பார்த்த மாத்திரத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். அதே போல புகழை அதிகம் விரும்பக்கூடியவர்கள். அதாவது தற்புகழ்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கும், தற்பெருமைங்கிறது கும்பராசிக்காரர்கிட்ட இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் தான் முன்னின்று நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பாருங்க கும்பராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு 35 வயதுக்கு அப்புறம் பாருங்க அசுர வளர்ச்சிங்கிறது கிடைக்கும். இளம் வயதில் பாருங்க கொஞ்சம் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் பின் வாழ்க்கை சிறப்புடையவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். அதே போல கும்பராசிக்காரர்கள் இசை, நடனம், நாட்டியம், சங்கீதம், சிற்பம், இந்த கலைத்தொழிலில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்கள் பாருங்க கும்பராசிக்காரர்கள். வாழ்க்கையில் எப்படியாவது பாருங்க உயர்ந்த இலக்கை எட்டக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும், எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கும்பராசியில அவிட்டம் நட்சத்திரம் இருக்கு, சதயம் நட்சத்திரம் இருக்கு, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இதுல முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் பாருங்க அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ ஆரம்ப திசை பாருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் திசையில் பிறப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் தான் இருக்கும். எப்படின்னா 3ஆம் பாதம் அல்லது 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் அல்லது 4 வருஷம் தான் பாருங்க செவ்வாய் திசை இருப்பு இருக்கும். அப்போ பாருங்க பிறக்கும்போது செவ்வாய் திசை 3 வருட பாக்கியில் பிறந்தவர்களுக்கு அடுத்தது பாருங்க ராகு திசை வரும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயதுக்கு அப்புறம் பாருங்க 18 வருஷம் ராகு திசை. அப்போ கிட்டத்தட்ட 22 அல்லது 21 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ராகு திசை நடப்பில் இருக்கும். சின்ன வயசுல பாருங்க ராகு திசையே நடைமுறையில் வரும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்க அந்த ஞாபக சக்தி குறைவுங்கிறது இருக்கும். 10ஆவதுக்கு மேலே தான் பாருங்க படிப்பில் இவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். 10வது 12வதுல தான் பாருங்க அசுர வளர்ச்சிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில். ஆனால் இளம் வயதில் பாருங்க படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவே இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. அப்போ எப்படியாவது பாருங்க நல்ல ஒரு சிறப்பாக படித்து ஒரு உயர்கல்வி எட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே பாருங்க அந்த அசுர வேகங்கிறது இருக்கும். அதே போல பாருங்க நல்ல ஒரு தெளிவு இருக்கும், நுணுக்கமான அறிவுங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். அப்ப சிறப்பாக படித்து நல்ல ஒரு படிப்பில் சேர்ந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை கட்டாயம் பிடித்து விடுவார்கள் கும்பராசிக்காரர்கள். அப்ப கிட்டத்தட்ட 21 வயசு வரையும் உங்களுக்கு ராகு திசை. 21 வயசுக்கு அப்புறம் பாருங்க குரு பகவானுடைய திசை வரும். 21 ஒரு 16 37 வயசு வரையும் குரு பகவான் திசை. அப்ப பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி. கும்பராசிக்காரர்களுக்கு குரு 2க்கும் 11க்கும் அதிபதிங்க. அப்ப லாபாதிபதி திசை இளம் வயதிலேயே வருதுன்னா 21 வயசுக்கு அப்புறமே பாருங்க 37 வயசுக்குள்ள உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குரு பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டா பாருங்க உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விடுவார். ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு அவர் லாபாதிபதிங்கிறதுனால. அப்ப குரு பகவானுடைய திசையில நல்ல வாழ்க்கை துணை, அதே போல பிள்ளைகளால் பெருமை, நல்ல பணப்புழக்கம், வாழ்க்கையில் அசுர வேகம். அப்போ 37 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கை எட்டுவதற்கான வாய்ப்பை குரு பகவான் தந்து விடுவார் உங்களுக்கு, அவர் லாபாதிபதிங்கிறதுனால.
அதை விட அடுத்து வரக்கூடிய சனி திசை தான் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்ட திசை, ஒரு யோக திசை, பணக்கார திசை, கோடீஸ்வர திசை. அப்படின்னா கும்ப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை தான். 37 வயசுல இருந்து 47 ஒரு 9 56 வயசு வரையும் நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசை தான் வாழ்க்கையில மிகப்பெரிய இலக்கை எட்டக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான திசை. அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை தான். அப்ப 37 வயசுக்கு அப்புறம் தான் பாருங்க இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கார் வாங்குறது, பிள்ளைகளை பெருசா படிக்க வைக்கிறது, வாழ்க்கையில முன்னேற்றம், மக்கள் மத்தியில் ஒரு பேர் புகழ், நல்ல ஒரு பிரசித்தி, மற்றவர்கள் மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி, அதே போல பாருங்க வாழ்க்கையில முன்னேற்றம், ஒரு மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே எந்த திசையில கிடைக்கும் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய திசையில தான். ஏன் அப்படின்னா சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி, மேலும் விரையாதிபதி. ஆனா என்ன ஒரு விஷயம்னா ராசிக்கு அதிபதி திசையில மனைவி மக்களை பிரிந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு வெளிநாட்டுல வெளி மாநிலத்துல நீங்கள் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு அந்நியர்கள் பாருங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்கள் வேலை பார்த்து ஒரு சிறப்பான பதவியை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் சனி பகவானுடைய திசையில உண்டுங்க. 37 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி திசை, 19 வருட சனி திசை பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கட்டாயம் கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க என்னைக்குமே பின் வாழ்க்கை தான் சிறப்பு. வாழ்க்கையில பிற்பகுதியில் கிட்டத்தட்ட 35 வயதிற்கு அப்புறம் தான் வாழ்க்கையில அசுர வளர்ச்சிங்கிறது இருக்கும். அப்ப வாழ்க்கையில திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், வாழ்க்கையில திடீர் முன்னேற்றம், இது எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 37 வயசுல இருந்து 56 வயசு வரை நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசையில அனைத்து அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 56 வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய திசை புதன் திசை. புதன் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதிங்க, 5க்கும் 8க்கும் உடையவர். 56 10 66 ஒரு 7 73 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை இருக்கும். இந்த திசையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் கொடுக்கும், பேர பிள்ளைகளால் முன்னேற்றம் கொடுக்கும். புதன் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்துக்குடையவர், 5ஆம் அதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி. அப்ப திடீர் முன்னேற்றம், திடீர் வாழ்க்கையில உயர்வு, இது எல்லாவற்றையும் பார்க்க முடியும். வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் இந்த புதன் திசையிலும் நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். அப்ப 56 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் பாருங்க 73 வயசு வரையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கட்டாயம் கொடுக்கும். 73 வயசுல இருந்து 80 வயசு வரையும் பாருங்க கேது திசை இருக்கும். இது ஒரு சிலருக்கு இறுதி திசையாக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசையிலும் நிறைய பேருக்கு பாருங்க நல்ல மாற்றம், நல்ல ஒரு ஓய்வு, அதே போல பெற்ற பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் கொடுக்கும். 80 வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய சுக்கிர திசையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கும்ப ராசியில பிறக்கக்கூடியவர்களுக்கு அடுத்தது 2வதாக வரக்கூடிய நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இப்போ ஒருவர் சதய நட்சத்திரம் பிறக்கிறாருன்னு வச்சுங்க. சதய நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா ராகு பகவான் நட்சத்திரம். சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் இருக்கும். அதே போல 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் இருக்கும் ராகு பகவான் திசை. அப்ப பிறக்கும் போதே ஒருவர் ராகு திசையில பிறக்கிறார் அப்படின்னா தவம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு அர்த்தங்க. ஒருவர் ராகு திசையில பிறந்தா அவர்கள் பல வேண்டுதல்கள் பண்ணி வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துக்கு பிறகு, அதாவது வாழ்க்கையில பெற்றோர்கள் ரொம்ப போராடி பல தெய்வங்களை வணங்கி இதான் ஒருவர் ராகு திசையில பிறப்பார். அப்ப தவம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லாங்க ராகு திசையில ஒரு பிள்ளைகள் பிறந்தா. அப்ப சதயம் நட்சத்திரக்காரர்கள் தவம் இருந்து பெற்ற பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் போது ராகு திசை ஆரம்ப திசை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 10 வயது வரையும் பாருங்க கும்பராசியில பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த படிப்புல ஒரு கவனம் இல்லாத மாதிரி தெரியும், ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும். 10 வயதுக்கு அப்புறம் பாருங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் திசை வரும். 10, 16, 26 வயசு வரையும் பாருங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு அவர் 11ஆம் அதிபதி குரு பகவான், 2க்கும் 11க்கும் அதிபதிங்க. அப்ப வெளிநாடு வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்குங்க குரு பகவான் திசை. அப்ப குரு திசையில ஒரு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை, மிகச்சிறந்த வாழ்க்கையில முன்னேற்றத்தை, வாழ்க்கையில ஒரு அடித்தளத்தை உங்களுக்கு குரு பகவான் அமைத்து கொடுத்து விடுவார். குரு பகவான் திசை பாருங்க, குரு பகவான் அறிவு தேவதை. அப்ப நிறைய அறிவை உங்களுக்கு கொடுப்பார். வாழ்க்கையில் நிறைய பட்டம் பதவி பெறக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார்.
உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பாருங்க பூர்த்தியாகும். கிட்டத்தட்ட 26 வயசுக்குள்ளேயே உங்களுடைய மனதளவில் என்ன ஆசைகள் இருக்குதோ அதெல்லாம் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த 26 வயசுக்கு அப்புறம் பாருங்க 36, 9, 45 வயது வரையும், அப்போ 45 வயது வரையும் உங்களுக்கு சனி பகவான் திசை. சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி, மேலும் விரையாதிபதி. சனி பகவான் திசையில தான் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அப்போ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு 45 வயதுக்குள்ளேயே பாருங்க வாழ்க்கையில் ஒரு நிறைவுங்கிறது கிடைத்துவிடும். வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் ஒரு இதுக்கு மேலே நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை, வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க முடியும் 45 வயதுக்குள்ளேயே. அதாவது உயர்ந்த இலக்கை நீங்கள் எட்டக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு கிட்டுங்க. அப்போ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு பாருங்க 45 வயதுக்குள்ள நடக்கக்கூடிய சனி பகவானுடைய திசை அனைத்து அதிர்ஷ்டங்களையும் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 45 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் பகவானுடைய திசை பாருங்க இன்னும் சிறப்புகளை கொடுக்கும். ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு புதன் பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதி, மேலும் 8ஆம் அதிபதி. 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத யோகம். அப்போ கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு பாருங்க 45 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும். மிகப்பெரிய பணக்கார யோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு 45 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் திசையும் பெரிய கொடுப்பனை திசை அப்படின்னு சொல்லலாம். அப்போ 45 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 17 வருஷம், 45 மொத்தம் 55, 7, 62 வயசு வரையும் உங்களுக்கு புதன் திசை. இந்த திசையிலும் பாருங்க மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் பார்க்க முடியும். 62 வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது பாருங்க உங்களுக்கு கேது திசை. இந்த 62 வயசுக்கு அப்புறம் தான் பாருங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க 62 வயதுக்கு அப்புறம் 7 வருஷம் 69 வயது வரையும் பாருங்க பெரிய முதலீடுகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது தேவையற்ற வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுத்து விடும். வாழ்க்கையில் ஒரு தடை, தாமதம், ஒரு விரக்தி, ஒரு ஆன்மீக நாட்டம் இதெல்லாம் கொடுக்கும். ஒரு பற்றற்ற நிலையை கொடுக்கும். 62 வயதிலிருந்து 69 வயது வரையும் நடக்கக்கூடிய கேது பகவான் திசை. இந்த திசையில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். 69 வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது சுக்கிர திசை. 79, 89 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சுக்கிர பகவான் திசை. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உன்னதமான திசை, மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட திசை, லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய திசை. இன்னும் சொல்ல போனால் கும்பராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதி அப்படின்னா பாருங்க சுக்கிரன் தான். ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி அவர். வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த பாருங்க யோகம் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய திசையிலும் கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ 69 வயசுலேருந்து 79, 89 வயசு வரையும் பாருங்க சொந்த தொழில், வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய லட்சுமி கடாட்சத்தை பார்க்க முடியும். 69லேருந்து 89 வயசு வரையும் நிறைய பாருங்க பணப்புழக்கம் ஏற்படும். இந்த திசையிலேயே நல்ல ஒரு ஓய்வு கிடைக்கும் உங்களுக்கு. அதே போல் பெற்ற பிள்ளைகளால், பேர பிள்ளைகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுக்கிர திசையிலும் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. முக்கியமாக லட்சுமி கடாட்சம் உண்டு. கொஞ்சம் நிம்மதியை கொஞ்சம் குறைக்குமே தவிர, ஆனால் வாழ்க்கையில் பாருங்க லட்சுமி கடாட்சங்கிறது கட்டாயம் உண்டு 89 வயசு வரையும். அதே போல் 89 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரிய திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் 7ஆம் அதிபதிங்கிறதுனால. அடுத்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம். பாருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் பாருங்க ஆன்மீக துறையில் அவங்க இருக்கிறாங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதே போல் பணப்புழக்கம் அவங்க வீட்டில் நிறைய இருக்கு. அதே போல் பாருங்க கல்வித்துறையில் அந்த குடும்பத்தில் ஆள் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கும்பராசி அதுவும் குருபவனுடைய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு ஆரம்ப திசை குரு பகவான் திசை தான். அப்போ இளம் வயதிலேயே பாருங்க கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள். அப்போ இளம் வயதிலேருந்து பாருங்க அறிவில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள். கிட்டத்தட்ட பாருங்க உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் அல்லது 12 வருஷம் குரு பகவான் திசை இருக்குன்னு வச்சுங்க. 12 வயது வரையுமே பாருங்க நீங்க நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அடுத்தது வரக்கூடிய திசை சனி பகவான் திசை. உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் திசை 12, 19, 31 வயதுக்குள்ளேயே பாருங்க உங்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவானுடைய திசை நடைமுறை வரும்.
அப்போ இந்த 31 வயதுக்குள்ளேயே பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்கல்வி, ஒரு நல்ல உயர் பதவி, அதே போல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே 31 வயசுக்குள்ளே கிடைச்சிருங்க. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் திசை. அப்போ இளம் வயதிலே வெளிநாடு போய் வெளி மாநிலத்தில் போய் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்கள் 31 வயசுக்குள்ளேயே பாருங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையுங்க. அப்போ 31 வயசு 32 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வரக்கூடியது புதன் திசை. 32 மொத்தம் 42 7 49 கிட்டத்தட்ட 50 வயதுக்குள்ளே உங்களுக்கு புதன் திசை. இந்த புதன் திசையும் பாருங்க உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் பகவான் கும்பராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி 5க்கும் 8க்கும் உடையவர். அப்போ புதன் திசையில நிறைய முன்னேற்றம், நிறைய அதிர்ஷ்டம், நல்ல பணப்புழக்கம், உயர் பதவி இது எல்லாமே கிடைச்சிடும். 50 வயதுக்குள்ள வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கட்டாயம் நீங்கள் பார்த்துருவீங்க. 50 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய திசை கேது திசை. 57 வயசு வரையும் உங்களுக்கு கேது திசை இருக்கும். இந்த 50 வயசுலேருந்து 57 வயசு வரையும் உள்ள கேது திசையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50 வயதுக்கு அப்புறம் ஏதாவது பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெருசாக எதுலையாவது இறங்கிட்டீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு தோல்வி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, பெரிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஏதாவது பெரிய வழக்குகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும், வாழ்க்கையில் பெரிய தடை, ஒரு சிலருக்கு ஒரு பச்சற்ற நிலையை கொடுத்து விடும். அதாவது 50 வயசுலேருந்து 57 வயசு வரையும் உள்ள காலகட்டங்களில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். 57 வயசுக்கு அப்புறம் 67 77 வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு சுக்கிர திசை. இதுவும் வாழ்க்கையில் ஒரு உன்னதமான திசை. உங்களுக்கு பிற்பகுதியில் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யாருன்னா முதல் தர யோகாதிபதி. கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிங்க. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு அதிக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் ஒருவரே. அப்போ உங்களுக்கு 57லேருந்து 67 77 வயசு வரை சுக்கிர திசை வரும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கலாம் நிறைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை பார்க்க முடியும். அந்த லட்சுமி கடாட்சங்கிறது உங்களுக்கு 57 வயசுக்கு அப்புறமும் கிடைக்குங்க. அப்போ 57 67 77 வயசு வரையுமே வேலை பார்க்கக்கூடிய யோகமும் உண்டுங்க. கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் 77 வயசு வரையுமே பாருங்கள் உத்தியோகம் பார்க்கலாம், பணம் சம்பாதிக்கலாம். 77 வயசுக்கு அப்புறம் வரக்கூடியது பாருங்கள் சூரிய திசை. 77 ஒரு 6 83 83 பார்த்து 93 வயசு வரையும் ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு சொல்லாங்க கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு. மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 30 வயதுக்கு அப்புறமே வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து விடுவார்கள். பின் வாழ்க்கை சிறப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள் என்றைக்குமே. அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்தில் குருவோட சேர்ந்திருந்தால் ஒரு கௌரவமான பதவியில் நீங்கள் இருப்பீங்க, ஒரு ஆசிரியராக இருப்பீங்க, ஒரு அறநிலைத்துறையில் வேலை இருப்பீங்க, ஒரு ஆன்மீக பணி செய்வீங்க, ஒரு பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்ப்பீங்க, ஒரு கௌரவமான ஒரு தொழில் கட்டாயம் உண்டு, ஒரு அதிகாரியாக நீங்கள் இருப்பீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி பிறப்பு காலத்தில் குருவோட சேர்ந்திருந்தா, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் பிறப்பு காலத்தில் செவ்வாயோட சேர்ந்திருந்தா அந்த அதிகார தொழில், போலீஸு, இராணுவம், இந்த யூனிஃபார்ம் சார்ந்த தொழில், எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில், கனரக இயந்திரம் சார்ந்த தொழில், போக்குவரத்து சார்ந்த தொழில், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் செவ்வாயோட சேர்ந்திருந்தா. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க, இந்த கட்டடம் சார்ந்த அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, ஜவுளி சார்ந்த தொழில், வாசனை திரவியங்கள், பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கறது, இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் அதிக வருவாய் உடையவர்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சுக்கிரனோட சேர்ந்தவங்க தான். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் புதனோட சேர்ந்திருந்தா கம்ப்யூட்டரு, கமிஷனு, அதே போல் ஆடிட்டிங் சார்ந்த துறை, கணக்கு சார்ந்த துறை, புத்தகம், அச்சகம், எழுத்து, இலக்கியம், இதெல்லாம் நீங்கள் பிரசித்தி பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்திருந்தா பயண தொழில். இன்னும் சொல்ல போனால் சந்திர சனி சேர்க்கை தான் சொந்த தொழிலில் பிரகாசம். அப்போ யாரெல்லாம் கும்பராசியாக இருந்து ராசிக்குள்ளே சனி பகவான் இருந்தால் அவங்க யாருக்கிட்டையும் கை கட்டிட்டு நிற்க மாட்டாங்க, சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஆளாக வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் பயண தொழில், வெளிநாடு சார்ந்த தொழில் இதெல்லாம் வருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சந்திரனோட சேர்ந்தா. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சூரியனோட சேர்ந்தா அரசாங்க தொழில், நிர்வாகம் சார்ந்த தொழில், அதே போல் நெருப்பு சார்ந்த தொழில், உணவு சார்ந்த தொழிலில் நீங்கள் சிறப்படைவீர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் ராகுவோட சேர்ந்தா மருத்துவ தொழில், கம்ப்யூட்டர் தொழில், எலக்ட்ரிக்கல் தொழில், போக்குவரத்து சார்ந்த தொழில், வெளிநாடு சார்ந்த துறை, இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் கேதுவோட சேர்ந்தா இளம் விஞ்ஞானி நீங்கள். அதே போல் கம்ப்யூட்டரு, மருத்துவம், அதே போல் பாருங்கள் சட்டம் சார்ந்த துறை,
அதே போல் அரசியலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பு. ராசிக்கு அதிபதியோட கேது சேர்ந்தால் அரசியலில் நீங்கள் பிரகாசிக்க முடியும், சட்டம் படிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் பிரசித்தி பெற்றவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் இளம் வயதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பின் வாழ்க்கையில் பாருங்கள் அசுர வளர்ச்சி பெறுவார்கள் என்பது உறுதி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.